ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பணியாற்ற உள்ள வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான இரண்டாவது கட்ட பயிற்சி தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது? ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 27ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்குப்பதிவை ஒட்டி 230 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளனர். இந்த வாக்குச்சாவடியில் பணியாற்றக்கூடிய தேர்தல் பணியாளர்களுக்கு ஏற்கனவே 10ஆம் தேதி பயிற்சி வழங்கப்பட்டது. இன்று இரண்டாம் கட்ட பயிற்சி. இரண்டாம் கட்ட பயிற்சியில் 1205 தேர்தல் பணியாளர்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த பயிற்சி முகாமில் குறிப்பாக இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அல்லாத பிற பகுதிகளைச் சேர்ந்த மத்திய மாநில அரசு ஊழியர்கள் தான் தேர்தல் பணியாளர்களாக வாக்குச்சாவடிகளில் பணியாற்ற உள்ளனர். குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் எடுத்துக்கொண்டால் முதன்மை தேர்தல் அதிகாரி, வாக்குப்பதிவு அதிகாரி ஒரு 4 பேர் உட்பட 5 பேர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருப்பார்கள். அவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. குறிப்பாக இன்று அளிக்கக்கூடிய பயிற்சி என்னன்னா, வரக்கூடிய வாக்காளர்கள் என்னென்ன ஆவணங்களை கொண்டு வராங்க, அந்த ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் 12 ஆவணங்களை கூறியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம். அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் அந்த 12 ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பது குறித்து எப்படி சரிபார்க்க வேண்டும் என்பது குறித்து தேர்தலில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தை எப்படி கையாள வேண்டும், வாக்குப்பதிவு இயந்திரத்தில் என்ன மாதிரியான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது, அதை எப்படி கையாள வேண்டும், ஒருவேளை அதில் இடையூறு ஏற்பட்டால் அந்த இடையூறை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு பயிற்சிகள் இன்று அளிக்கப்பட உள்ளது. குறிப்பாக இந்த பயிற்சி பிராட்வேயில் இருக்கக்கூடிய பாரதி கல்லூரியில் தற்போது நடைபெற்று வருகிறது. 1205 தேர்தல் பணியாளர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி எடுத்து வருகின்றனர். இவர்களுக்கு இன்னும் 2 கட்ட பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக 23ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் 2 கட்டமாக மறுபடியும் பயிற்சி அளிக்கப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பயிற்சியில் இவிஎம் மிஷினில் எப்படி கையாண்டு வாக்குப்பதிவு முறையாக நடத்த வேண்டும் என்பது குறித்து அனைத்து விதமான பயிற்சிகளும் இந்த 1205 பணியாளர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. பாஸ்கர், வாக்குப்பதிவு மையங்களுக்கான மின்னணு எந்திரங்களை எதுக்காக குலுக்கல் முறையில் தேர்வு செஞ்சாங்க? இரண்டாவது கட்ட குலுக்கல் எப்ப நடைபெற இருக்கு? வாக்குப்பதிவு இயந்திரத்தை எடுத்துக்கொண்டால் தற்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 28 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அது இல்லாமல் நோட்டா எனப்படக்கூடிய யாருக்கும் வாக்களிக்கவில்லை என்றால் அவர்களுக்குமான வசதியும் இருக்கிறது. குறிப்பாக 28 வேட்பாளர்கள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர். ஒரு இவிஎம் மிஷினில் பார்க்கும்போது ஒரு 16 வேட்பாளர்கள் மட்டும்தான் அவருடைய பெயர்களும் சின்னங்களும் இடம்பெறக்கூடிய வசதியில் இருக்கிறது. இதன் காரணமாக 28 வேட்பாளர்கள் போட்டியிட காரணமாக 2 வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பார்க்கும்போது ஏற்கனவே இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பல்வேறு தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களாக தான் உள்ளது. இதன் காரணமாக பார்க்கும்போது வேளச்சேரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது. அங்கிருந்து 1400 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நேற்று இந்த மையத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த மையத்தில் 1400 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு வந்தாலும் 1100 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 300 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்ட்ரோல் எனப்படக்கூடிய அந்த வகையை சேர்ந்தது. 1400 வாக்குப்பதிவு இயந்திரத்திலிருந்து 690 வாக்குப்பதிவு இயந்திரத்தை நேற்று கணினி உதவியுடன் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தற்போது இன்று 11 மணி அளவில் 2ஆம் கட்டமாக எந்தெந்த வாக்குச்சாவடிக்கு எந்தெந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தப்படும் அதுவும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்க உள்ளனர். ஒவ்வொரு கட்சியினுடைய ஒவ்வொரு வேட்பாளருடைய ஏஜென்ட்கள் முன்னிலையில் தான் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை எந்தெந்த வாக்குச்சாவடிக்கு அனுப்பக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது போன்ற தகவல்கள் குலுக்கல் முறையில் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரமும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு அனுப்பி வைக்கப்படும். முறைகேடுகள் எதுவும் நடைபெறாமல் இருக்க காரணமாகத்தான் குலுக்கல் முறையில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளன. ஏற்கனவே வேட்பாளர் முன் 690 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 230 வாக்குச்சாவடியில் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஏஜென்ட் முன்னிலையில் எந்த வாக்குச்சாவடிக்கு எந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்து குலுக்கல் முறையில் இன்று தேர்வு செய்யப்பட உள்ளது.